ரீக்ரியேஷன் சீரிஸ் எபிசோட் 4க்கு ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதி போட்டிருக்க ஹேண்ட்கர்ச்சீஃப் வி பாயிண்ட் ஹெம் டாப் செவிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போறீங்க. இந்த ஷார்ட் டாப்க்கான பேக் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. ஸோ நான் சாட் ஜிபிடியில் ஃபோட்டோ அனுப்பி சஜஷன் கேட்டிருந்தேன். அது எனக்கு இந்த மாதிரியான ஓவர் எக்ஸ்போசிங் பேட்டர்ன் தான் கொடுத்துச்சு. கண்டிப்பா நான் இந்த பேக் பேட்டர்ன் ட்ரை பண்ண போறது இல்ல. நானா கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு நியூ பேக் பேட்டர்ன் ரெடி பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரெஸ் மேக்கிங்க்கு 1 மீட்டர் ஆஃப் காட்டன் ஹக்கோபா ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது இவ்ளோ தின் லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்ன்றதுனால லைனிங்காக 1 மீட்டர் ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் மார்க்கிங்க்கு பேட்டர்ன் பேப்பர் ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் டெப்த் 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்டு பாயிண்ட்டை ஷோல்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 inches எக்ஸ்ட்ராக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ஏரியாக்கான ஹைட் 16 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ஏரியாக்கான வித் 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 inchesக்கான சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். டாப்போட லென்த் 21 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட் டு வேஸ்ட் ஏரியாவோட 8 இன்ச்சஸ்க்கான வித்துக்கு கனெக்ட் பண்றதுக்காக ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்டுக்கான மார்க்டு பாயிண்ட்ஸுக்கும் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து ஆஸ் யூஷுவல் 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணேன். தென் ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் அகைன் பார்க்கும்போது தான் அது ரொம்ப க்ளோஸ்டு நெக்காக இருந்ததுனால 3 இன்ச்சஸ் வித்தே போதும்னு மார்க் பண்ணிட்டேன். இது க்ளோஸ்டு நெக் பேட்டர்ன்றதுனால ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் இப்போதைக்கு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். வேணும்னா அடிஷ்னலாக 1/2 inch நான் அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இப்போ நெக்கு வித்து டு ஷோல்டருக்கான ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்காக 2 லைனோட கிராஸ் எட்ஜில் இருந்து 1 inch அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைன் மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் ஆர்ம் லைனோட மிட் பாயிண்ட் அலவன்ஸா ஃப்ரண்ட் ஆர்ம் லைனை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1 inchக்கான மார்க்டு பாயிண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கான 1 inch மார்க்டு பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்ல 1/2 inch அலவன்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பேப்பரோட அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஜாயிண்டாக இருக்க இந்த பேப்பரை மிட் ஏரியாவில் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் பார்க்கலாம். நெக்லைன் அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வுக்கான பேப்பரை கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ்க்கான கட்டிங் ஓவர். டாப்போட பேக் பார்ட்டு வேஸ்ட் ஏரியா லென்த் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 16 inches லென்த்துக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடுறேன். பேக் நெக் டெப்த்து 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்லைன் வித் 3 inches விட்டுருந்தேன். ஸோ 3 inches வித்துக்கே ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருந்த 3 inches டெப்த் அலோவன்ஸ்க்கு கர்வி பெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். 16 inches ஹைட்டுக்கான இந்த மார்க்டு லைன் பேப்பரை கட் பண்ணிடுறேன். நெக் ஷேப் ட்ரா பண்ணது போக பேலன்ஸ் இருக்க ஹைட்டுக்கு 2ஆக டிவைட் பண்ணுறதுக்காக மிட் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மிட் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபோட மிட் பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே அண்ட் கீழே மிட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருந்த பாயிண்ட்டில் இருந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க்டு பாயிண்டோட கனெக்ட் ஆகிறதுக்காக கர்வி பெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏரோ மார்க் பண்ணுற இந்த 3 பிளேசஸில் தான் ஃபேப்ரிக் ரோப் அட்டாச்மெண்ட் பண்ணி டை பண்ணுற மாதிரி தான் பேக் டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். கர்வி பெண்டுக்கான பேப்பரை கட் பண்ணிட்டேன். ஃபைனலாக பேக் நெக்குக்கான பேப்பரையும் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் பேக் பாடிக்கான பேப்பர் பேட்டர்ன் கட்டிங் ஓவர். நெக்ஸ்ட் இது ஃபேப்ரிக் மேலே எப்படி பிளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காட்டன் ஹக்கோபா ஃபேப்ரிக்கை 2 லேயர் வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர்ன் பேப்பரை பிளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்டுக்கான மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இதை சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் ஹக்கோபா டிசைன் இல்லாமல் பிளெயினாக இருக்க இந்த காட்டன் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். டாப்போட பேக் டிசைன்ல வர ரோப் மேக்கிங்காக இந்த பிளெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரோப்புக்கான லென்த் நான் 16 inches எடுத்திருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி 3 பார்ட்டிஷனாக வர மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்ததுனால டோட்டலாக 6 பீசஸ் வந்துருச்சு. ரோப்கான டேசில் மேக்கிங்காக 3.5 by 3.5 சைஸுக்கு பேப்பர் கட்டிங் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஹக்கோபா ஃபேப்ரிக்ல கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். டோட்டலாக 6 பீசஸ் ரெடி பண்ணிட்டேன். இது சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்ல பண்ண மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்லயும் பாடி பீசஸ் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்ல லைனிங் ஃபேப்ரிக் மேல மெயின் பீஸோட ரைட் சைடு உள்ளுக்கு கவர் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்றேன்.
வி பாயிண்ட்க்கான வேஸ்ட் ஏரியா லைன்ல மட்டும் 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கான ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ ஃபேப்ரிக்க ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடுறேன். இப்போ வேஸ்ட் ஏரியாவையும் சேர்த்து ஃபுல் பாடிக்கான அவுட்லைன் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ்க்கான ஃபேப்ரிக்க சைடுல தனியா எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பேக் பீஸ்க்கான ரோப் மேக்கிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு 1/4 இன்ச் அலவன்ஸ்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதை ஃப்ரண்ட் ஃபேஸிங்கா திருப்புறதுக்காக லூப் டர்னர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட எட்ஜில் லூப் டர்னரை வச்சு இப்படி லாக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடுறேன். வீடியோ டியூரேஷனை குறைக்கிறதுக்காக தான் இப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விடுறேன். நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஸ்லோவாவே பண்ணுங்க. இதே பேட்டர்ன்ல டோட்டலா 6 ரோப்ஸ் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், ஃபேப்ரிக் ரோப் மேக்கிங் பார்ட் ஓவர். இதை சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பேக் பீஸோட ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் லைனிங் மேலே லே ஆகிற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன். பேக் பீஸில் நான் விட்டுருக்க 3 பாயிண்டட் ஏரியாவில் கரெக்டாக ரோப் ஜாயிண்ட் வரணும். ஸோ அதுக்காக கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி அதர் 2 பாயிண்டட் ஏரியாலையும் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கர்வி பெண்ட் தென் நெக் அண்ட் வேஸ்ட் ஏரியாவில் 1/4 இன்ச் அலவன்ஸ்ல ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுனால பேக் பீஸ்க்கான நெக்லைன் ஃபினிஷிங் இதிலே கவர் ஆயிடும். இப்போ பேக் பாடி பீஸ் ஃபுல்லாவே ஓவர்லாப்பிங்கான அவுட்லைன் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி அதர் சைட் பீஸும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். பேக் பீஸ் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் பிளவுஸில் பிடிக்கிற மாதிரி பேக் டாட்ஸ் பிடிக்க போகிறேன். ஸோ 4x4 இன்ச் அலவன்ஸில் மார்க் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ சேம் பிளவுஸில் பிடிக்கிற மாதிரியே 1/4 இன்ச் அலவன்ஸில் ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். சேம் இதே மாதிரி அதர் பீஸ்லையும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். 2 சைட்லையுமே பேக் டாட்ஸ் பிடிச்சாச்சு. இது சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கான நெக்லைன் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கில் 1 இன்ச் ஹைட் அலவன்ஸ் விட்டு ஃபேப்ரிக்கோட ராங் சைடு கேமராவில் தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பி அடிக்க வேண்டியிருக்கும். நெக்லைன் சுற்றி நாட்சஸ் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். போட்டு ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாமல் நாட்சஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடுறேன். ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிட்டு நெக்லைன் எட்ஜில் ஒரு அவுட்லைன் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டுட்டேன். நெக்லைனோட பேக் சைடில் 3/4 இன்ச் அலவன்ஸ் விட்டு இந்த எக்ஸஸ் லைனிங் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாடி பீசஸ்க்கான ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக க்ளோசர் ஷாட் காமிக்கிறேன். ஷோல்டர் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே எக்ஸஸாக விட்டுருந்த இந்த அலோவன்ஸ் ஃபேப்ரிக்கை பேக் நெக் ஃபேப்ரிக் மேலே வர மாதிரி இப்படி லே பண்ணிட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக்கோட ரா எட்ஜும் கவர் ஆகிற மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக போட்டு ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுடுறேன். எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி இந்த சைடை ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்டோட 2 சைட்லையுமே ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்லைட்டாக புல் பண்ணி இழுத்தோம்னா ரா எட்ஜ் கவர் ஆகிற மாதிரி நீட்டாக ஃபோல்ட் ஆகிடும். ஃபேப்ரிக்கை பேக் சைடுக்காக திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டாலும் சரி, இல்லை ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணாலும் சரி, நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஸ்டிச் தான் போட போகிறேன். இந்த நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணாதான் நீட் ஃபினிஷிங் வரும். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்லைன் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னால ஆர்ம் ஹோல் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கில் கிராஸ் கட் ஃபேப்ரிக் பிட்ஸ் ரெடி பண்ணி அது ஜாயிண்ட்டும் பண்ணிட்டேன். கிராஸ் கட் ஃபேப்ரிக்கை ஆர்ம் ஹோல் ஏரியாவில் பிளேஸ் பண்ணி 1/4 இன்ச் அலவன்ஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பி அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ குட்டி குட்டியாக நாட்சஸ் கட் பண்ணி விட்டுடுறேன். எப்பவுமே நாட்சஸ் கட் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க. போட்ட ஸ்டிச்சுக்கும் நீங்கள் கட் பண்ணுற நாட்சுக்கும் சின்னதாக கேப் இருக்கணும். போட்ட ஸ்டிச்சோட ரொம்ப எட்ஜில் போய் நாட்சை கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பும் போது ஃபேப்ரிக் அப்படியே பிரிஞ்ச மாதிரி வந்துடும். அப்புறம் அகைன் நீங்கள் பிரிச்சுட்டு அடிக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஃபுல்லாக ஓவர்லாப்பிங்கான ஒரு ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை பேக் சைடுக்காக ஃபோல்டு பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன்.
எட்ஜில ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப சேம் நெக் லைன்ல பண்ண மாதிரியே இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்க ரா எட்ஜஸ் கவர் ஆன மாரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். ஒன் சைடு ஆர்ம் ஹோல் ஃபினிஷிங் நீட்டா பண்ணியாச்சு. இதே மாதிரி அதர் சைட்லயும் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். டாப்போட 2 சைட்லயுமே ஆர்ம் ஹோல் ஃபினிஷிங் நீட்டா பண்ணியாச்சு. இப்ப ஃபேப்ரிக்க பேக் சைடுக்கா திருப்பிடுறேன். நெக்ஸ்ட் பாடி ஜாயிண்ட் பண்றதுக்காக 1 1/2 இன்ச்சஸ் அலவன்ஸ் விட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு காமிக்கிறேன். 1 1/2 இன்ச்சஸ்க்கான அலவன்ஸ்க்கு தான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இதுக்கான பாடி ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோப்க்கான டாசல் ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு. இப்ப இதோட சென்டர் பாயிண்ட்ல ரோப்ப இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்க ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச் அலவன்ஸ்ல ஒரு ஸ்டிச் போடுறேன். கீழ ஸ்டிச் போடும்போது 1/2 இன்ச் அலவன்ஸ்ல கேப் விட்டுட்டு ஸ்டிச்ச ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஃபேப்ரிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்ப போறேன். 1/4 இன்ச் அலவன்ஸ்ல கேப் விட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அது வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேப்ரிக்க ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்புறேன். இப்படி ஃபேப்ரிக்க ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்பும்போது ஃபர்ஸ்ட் போயிட்டிருந்த அந்த ஜாயிண்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லா உள்ள போயிடக்கூடாது. அது ஒரு கையில ஹோல்ட் பண்ண மாதிரியே தான் ஃபேப்ரிக்க கொஞ்சம் கொஞ்சமா திருப்புறேன். பிகாஸ் அதுக்கு மேல தான் இப்ப திருப்பி இருக்க ஃபேப்ரிக்கோட ஜாயிண்ட் ஸ்டிச் கிராஸ் எட்ஜுக்கான ஸ்டிச் போட வேண்டியிருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கையில ரோப்ப ஹோல்ட் பண்ணிட்டு ஃபேப்ரிக்க ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு புல் பண்ணி இழுத்தோம்னா நீட் ஃபினிஷிங்ல டாசல் ஒர்க் ரெடி பண்ணியாச்சு. இதோட ரா எட்ஜஸ்லாம் உள்ளுக்கே கவர் ஆயிட்டு இருக்கும். எதுவுமே வெளியில தெரியாது. சேம் இதே பேட்டர்ன்ல எல்லா ரோப்போட எட்ஜ்லயும் டாசல் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஸ்டிச்சிங் பார்ட் ஃபுல்லி ஓவர். இப்போ நான் ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்பிட்டு காமிக்கிறேன். டாப்போட ஃப்ரண்ட் பீஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் பேக் பீஸ் ரோப் வச்சு நம்ம டை பண்ணிட்டோம்னா நீட் ஃபினிஷிங்ல தெரியும். இப்போ இந்த டாப் நான் போட்டுட்டு ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்றேன்.